நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நிறைய செட் ஆஃப் ஆடிஷன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லும்பொழுது காஞ்சிபுரம்ங்கிறது ஒரு பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து பட்டு ஃபேமஸ், நெசவு செய்கிறது ஃபேமஸ், இப்படி நிறையா ஃபேமஸான விஷயங்கள் உண்டு. அந்த பாரம்பரிய பட்டு குடும்பத்திலேருந்து ஒரு அழகான பெண்மணி இப்போ வரப்போகிறாங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். காணுமிடமெல்லாம் கோபுரங்கள், கலைநயமிக்க பட்டுப்புடவைகள் என ஜோராக காட்சியளித்தது காஞ்சிபுரம். முன்பே வா என் அன்பே வா, ஊரே வா உயிரே வா, கல்வரே கல்வரே கண் தொடும் கல்வரே. விண்மதி விண்மதியே நில்லு, நீ வானந்தான் மேகத்துக்கா சொல்லு. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா, வனம் தா பிருந்தாவனம் தா. இப்படி காஞ்சிபுரத்தின் ஒரு மையத்தில் நடந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 குரல் தேடலில் கடைசியில் சௌமியா தேர்வு செய்யப்பட்டார். எந்திரமயமான தற்போதைய வாழ்வில் கைத்தறி நெசவை தொழிலாக கொண்டிருக்கிறார் சௌமியாவின் தந்தை. சூப்பர் சிங்கருக்கு எங்கள் பள்ளியிலேருந்து ஒரு மாணவி வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, அவங்க வந்து ஆடிஷன் போகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது ஆஸ் அ டீச்சர் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கலை அறிவிற்கு குடும்ப பாரம் என்றுமே ஒரு தடையில்லை என்பதற்கு சௌமியா ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார். அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சினிமையில் ஆர்வத்தினால மிகவும் நல்லா பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லா பிற்காலத்தில் பெரிய ஆளாக வருவான்னு எதிர்பார்த்தேன். சூப்பர் சிங்கர் ஜூனியர் எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. எனக்கு வந்து அதில் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ கிடைக்கல, எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு. நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன். இவரது இந்த இசை பயணம் சிறப்பாக தொடர வாழ்த்துகிறது நமது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர். அங்கிருந்து செலக்ட் ஆன அந்த ஒரே ஒரு கண்டெஸ்டன்ட்டை இப்போ நம்ம அழைக்க போகிறோம். லெட் அஸ் வெல்கம் சௌமியா. ஹாய் சௌமியா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன். உங்களுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. யூ ஆர் டைரக்ட்லி செலக்டட் தி செகண்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன் சௌமியா. கேன் வி வெல்கம் மாணிக்க விநாயகம் சார் ப்ளீஸ். தேங்க்யூ வெரி மச் சௌமியா. இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் உங்களுக்கு பெருமையை சேர்த்திருக்கு. இந்த நிகழ்ச்சியோட முடிவில் நீங்க வந்து காஞ்சிபுரத்துக்கு பெருமையை சேர்க்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் மா. அடுத்தபடியாக ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல இப்போ நம்ம ஒரு புது செட் ஆஃப் ஆடிஷன்ஸ் பார்க்க போறோம். 7 குழந்தைங்க இங்க வந்து ஆடிஷன்ஸ் பண்றதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்காங்க. லெட் அஸ் வெல்கம் மேகலா, ஜே.ஆர். அக்ஷயஸ்ரீ, ஆதித்யா கே. ராமனன், தீபக் ஸ்ரீராம், டி.எஸ். ஸ்ரீமா, ரோஷன் அண்ட் சஞ்சய். ரொம்ப மழலைகள்ல இருந்து கொஞ்சம் நடுத்தர வயசு வரைக்கும் இந்த செட்ல நிறைய கலவைகளான பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. நல்லா பயப்படாம தைரியமா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஐம் ஷூர் ஜட்ஜஸ் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஆல் தி பெஸ்ட். தீபக் ஸ்ரீராம் பாடுங்க. போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, போ போ சம்போ. வெரி குட் வெரி குட் தீபக் ஸ்ரீராம். தொண்டை கட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அருமையாக இருக்குது வாய்ஸ், நல்லா பாடுறீங்க. ஆல் தி பெஸ்ட். ஹாய் ஸ்ரீமா. ஹாய் மேம். என்ன பாட்டு பாட போற? சிவன் பாடல். சரி பாடுங்க. கங்காதர சங்கரா கருணாகரா, மாமவ பவ சாகர தாரகா, பூ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. ஸ்ரீமா ரொம்ப கியூட்டா பாடுற. பாட்டு கத்துக்கிற யார்கிட்ட கத்துக்கிற? தமிழ்மதி அக்கா கிட்ட. தமிழ்மதி அக்கா கிட்ட. ஓகே, ரொம்ப கியூட்டா பாடின. தேங்க்யூ. ஆதித்யா ராமன் யாரு? பாடுங்க. ராம கோவிந்த ஹரி பஜோ ரே பையா, ராம கோவிந்த ஹரி.
வாய்ஸ் இருக்கு, மைக்கே தேவையில்லை உனக்கு. அந்த அளவுக்கு இருக்கு, அழகாக இருக்கு வாய்ஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுமா? சரியா? ஓகே மேம். ஓகே. சஞ்சய் அமுதன், ஐ நிக்கிற ஸ்டைலே தனியா இருக்கு. இப்போ என்ன பாட்டு பாட போறீங்க? முருகன் பாடல் பாடுங்க, முருகன் பாட்டு கேட்போம். முத்தை தரு பக்தி திருநகையத்தி கிரச்சத்தி சர முத்தி கொருவித்து குருபரையன போதும் முட்கட்பர மட்குச்சுருதி முட்பட்டது கப்பி திருவரு முட்பத்தம் மட்க தமரலுள் அடி பேனே. ஆடாடாடா பின்றனி. Hello, Roshan. Hi ma'am. How are you? I'm fine. Okay, Roshan, பாட்டு கத்துக்கிறீங்களா? இல்லையா? ஆமாவா? ஓகே, என்ன சாங் பாட போறீங்க? பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சில போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. தங்கச்சில போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சில போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. கட்டான முத்தழகி கனாத கட்டழகி கட்டான கை மனக்கோ சிங்காரி. கட்டான முத்தழகி கனாத கட்டழகி தொட்டான கை மனக்கோ சிங்காரி. தொட்டான கை மனக்கோ சிங்காரி. கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை. கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை. தங்கச்சில போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. பம்பர கண்ணாலே அச்சடா, so sweet. Yay! ரோஷன், ரோஷன் என்ன ரோஷன் இது இப்படி ஒரு பாட்டுல இவ்ளோ ஃபேன் ஃபாலோயிங் உனக்கு? தேங்க் யூ மேம். வெரி வெரி நைஸ் ரோஷன், கீப் இட் அப். அக்ஷய் ஸ்ரீ நான் வந்து ஹொசானா பாட போறேன். ஹொசானா பாடுங்க பாடுங்க. அந்த நேரம் வந்து நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ வச்சே. வானம் தீண்டி வந்தாச்சு பாவில் வீதி எல்லாம் கட்டோடு போயே போச்சே. ஹொசானா என் வாசு தாண்டி போனானே. ஹொசானா வேறென்றும் செய்யாமலே நான் அடி போகிறேன் சுக்குனராகிறேன். அவள் போன பின்பு எந்த நெஞ்சு தேடி போகிறேன். ஹொசானா வாழ்வுக்கும் பக்கம் வந்தேன். ஹோசானா சாவுக்கும் பக்கம் நின்றேன். ஹோசானா நீ நின்றால் காதல் என்பே. ஹோசானா. ஓகே ஓகே. வெரி நைஸ். மேகலா யாரு? என்ன பாட்டு பாடுறீங்கம்மா? பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என்ன வேண்டும். நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள். நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள். அப்படிதான் இருக்கோம் நாங்கள் உங்கள் பாட்டெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம். சத்தியமாக அப்படிதான் இருக்கோம். பார்க்கறதுக்கு அது என்ன ஊசி வெடியா என்ன சொன்னாங்க நிச்சயஸ்ரீ, ஊசி வெடியா இது? ஐயோ சரவெடி மாதிரி பாடுறீங்க. தேங்க்யூ மேம். சூப்பர். 7 பேருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சுறுசுறுப்பா சூப்பரா பாடுனீங்க. ஜட்ஜஸ் உங்களோட ரிசல்ட்ஸ். 3 பேர் செலக்டட். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் அக்ஷய் ஸ்ரீ. அக்ஷய் ஸ்ரீ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க தான் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் கையை கொடுங்க. ஹோசானா ஹோசானா பாடுனீங்கல்ல, இன்னொரு தடவை ஹோசானா சொல்லுங்க. ஹோசானா. அப்பா 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 அந்த ஹோசானா ஒரு வார்த்தைக்காகவே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க டைரக்டா செகண்ட் லெவல் ஆடிஷன்ஸ்க்கு போக போறீங்க. அடுத்தது ஆதித்யா ராமன். ஆதித்யா ராமன் கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பாடுங்க. தேர்ட் சீசன் 3யோட ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாரா ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிற ரோஷன். ரோஷன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரோஷன். நீங்க செகண்ட் லெவல் ஆடிஷன்ஸ்க்கு டைரக்டா செலக்ட் ஆகிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹவ் டு யூ ஃபீல் ரோஷன்? அந்த மைக்க பாஸ். ரோஷன்,
இது வரைக்கும் வந்து ஏர்டெல் ஜூனியர் சூப்பர் சிங்கர் 2 வரைக்கும் வந்து ஸ்ரீகாந்த் தான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், குட்டி சூப்பர் ஸ்டார் அப்படிலாம் நாங்கள் கூப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ ஜட்ஜ் வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இனிமே வந்து ஒரு சின்ன சூப்பர் ஸ்டாராக ஆகக்கூடிய அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து லீட் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஸ்ரீகாந்த் மாதிரி அச்சீவ் பண்ணிடுவீங்களா? பண்ணுவீங்களா? சூப்பர். சொன்னதுக்கே அவனுக்கு ஒரு சாக்லேட் நான் கொடுக்க போறேன். இந்தாம்மா. இந்த 7 பேர்ல 3 பேர் வந்து தேர்வாகியிருக்காங்க. அவங்க வந்து செகண்ட் லெவல் ஆஃப் ஆடிஷன்ஸ்குள்ள போக போறாங்க. பட் மீதி உள்ள 4 பேரும் இந்த வார கடைசியில நிறைய ஜோனல் ஆடிஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. நீங்க அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மற்ற ஆடிஷன்ஸ்லயும் நீங்க பங்கெடுத்து you can try your luck once again. So don't give up. Okay? All the very best. Thank you very much for that fantastic All the very best to all of you. Take your seat. ஸோ இன்னைக்கு வந்து ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல நிறைய பெர்ஃபார்மன்சஸ், ஃபன்ஃபுல் பெர்ஃபார்மன்சஸ், ஜாலியான பெர்ஃபார்மன்சஸ் பார்த்தோம்.